திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக சார்பில் சிறுனியம் பலராமன் போட்டியிடுகிறார். இந்நிலையில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் பொன்னேரியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் பொன்னேரி சட்டமன்ற தொகுதியின் தேர்தல் பொறுப்பாளருமான மாஃபா பாண்டியராஜன் கலந்து கொண்டு வேட்பாளரை அறிமுகம் செய்து வாக்குச்சாவடி நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அதிமுகவின் குடும்ப விலக்கு திட்டம், குளிர்பதன பெட்டி வழங்கும் திட்டம் போன்றவை மக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 200 தொகுதிகளில் பரப்புரையை நிறைவு செய்துள்ள நிலையில் சில கட்சிகள் இன்னமும் களத்திற்கு வரவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். மாற்று கட்சிகளை மதித்து தோழமை கட்சிகளுக்கு மரியாதை கொடுக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எந்த மரியாதையுமே கொடுக்காம டார்ச் லைட் வச்சிருந்தாரு அவரு கமலஹாசன், என்ன ஆனாரு பாருங்க, அவருக்கு சீட்டே கிடையாது. அதே போல மதிமுக ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் எல்லா தொகுதிகளிலும் நிற்கக்கூடிய அளவுக்கு இருந்த கட்சி இன்னைக்கு சிரித்து போய் ஒரு சீட்டு கூட சொந்த சின்னத்துல நிக்க முடியாம அந்த கட்சியை ஆக்குனது திமுக. இந்த இடத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, வந்திருந்த 11 காட்சிகளும் எவ்வளவு எழுச்சியா சப்போர்ட் பண்றாங்கன்னு. இந்த மாதிரி ஒரு தோழமை கட்சிக்கு பண்றப்ப எந்த தோழமை கட்சி எந்த மனதுடன் சப்போர்ட் பண்றோம்? இந்த இடத்துல காங்கிரஸ் நிக்குது எதுக்கு? யாராவது அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. விடுதலை சிறுத்தைகள் அவ்வளவு சண்டை போட்டாங்க, காங்கிரஸ் எதிர்த்து என்னெல்லாம் சொன்னாங்க, அந்த பாரத்தை தூக்கி சுமக்கிறோம்னு சொன்னாங்க ஒரு காலகட்டத்தில். எந்த மனசை வச்சு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க? என்னை பொறுத்த வரைக்கும் 11 கட்சிகளும் கூட்டணியில ஒற்றுமையாக நின்று உழைக்கக்கூடியது தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான். அதாவது 2 கட்சிகளும் இலவசங்கள் அறிவிக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மதுக்கடையெல்லாம் பல பாதிக்கப்படுறாங்க. இந்த மதுக்கடையை மூடுறதுக்காக நீங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கை இதுவரைக்கும் ஆட்சிக்கு ஒரு மாசத்துல 500 மதுக்கடைகளை மூடினது எடப்பாடியார் அவர்கள். இது யாரும் மறுக்க முடியாது. 8500 கடைகள் இருந்தது, இன்னைக்கு 7500 குறைச்சது எங்க ஆட்சியில். கடந்த 5 ஆண்டுகள்ல என்ன பண்ணியிருக்காங்க? டாஸ்மாகோட வருமானம் 2 மடங்கா இருக்கு. இதான் அவங்க சாதிச்ச விஷயம். நாங்க சொன்னதை செய்வோம். 297 வாக்குறுதிகள் கொடுத்திருக்கோம். அதுல 20 வாக்குறுதிகள் முக்கியமான வாக்குறுதிகள்னா அதை எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. எந்த நேரத்திலையும் பட்ஜெட் போட்டு டாஸ்மாக்ல வருமானத்தை ஏற்றின கட்சி அதிமுக கிடையாது. அது திமுக.